ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெக்சர் 4 கோஃபேக்டர் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி மைனர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத போன லெக்சர்லேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த லெக்சரை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த லெக்சரை பாருங்கள். அதை பார்த்தா தான் இந்த லெக்சர் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கோஃபேக்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சைனடு மைனர். அதாவது ஒரு மைனருக்கு சைன் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம், ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆட் பண்ணுவோம். அதை தான் கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏஐஜே ஈக்குவல் டு -1 the whole power I plus j into MIJ. இதில் MIJ அப்படிங்கிறது என்னதுன்னா மைனர் ஆஃப் அன் எலமெண்ட். ஏஐஜே அப்படிங்கிறது என்னதுன்னா கோஃபேக்டர் ஆஃப் அன் எலமெண்ட். எதுக்கு நம்ம ஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நான் போன லெக்சரில் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அதோட எலமெண்ட்ஸே 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட், அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு நான் சப்போஸ் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா A12 இஸ் ஈக்குவல் டு -1 the whole power 1 + 2, ஏன்னா I + j தானே. ஸோ 1 + 2 M12 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். M12 எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா போன லெக்சரில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஃபைனலாக -6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ A12ஓட வேல்யூ -1 டைம்ஸ் -6, தட் இஸ் +6. ஸோ A12ஓட வேல்யூ +6. அப்போ மைனர் ஆஃப் த எலமெண்ட் 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா -6, கோஃபேக்டர் ஆஃப் த எலமெண்ட் 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா +6. இப்போ இந்த கோஃபேக்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த ஐக்கு பதிலாக இப்போ நான் 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோட வேல்யூ எனக்கு 1ன்னு போடலாம் ஆர் 2ன்னு போடலாம். கரெக்டாக? ஏன்னா இது ஐ, இது ஜே. ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்னால் மேக்ஸிமம் 2 போடலாம். ஸோ 1ன்னு போடலாம், இல்லாட்டி 2ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 1ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? A11 இன்ட்டு கேபிட்டல் A11 ப்ளஸ் A12 இன்ட்டு கேபிட்டல் A12 அப்படின்னு வரும். இதே ஐக்கு 2ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? A21 இன்ட்டு கேபிட்டல் A21 ப்ளஸ் A22 இன்ட்டு கேபிட்டல் A22 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ ஐயும் ஜேவும் நான் சேம் வேல்யூவாக போடுறேன். 1ன்னா ரெண்டுக்குமே 1, 2னா ரெண்டுக்குமே 2 அப்படி நான் போட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு கிடைக்கிற இந்த வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த வேல்யூ தான் டிட்டர்மினன்ட். ஓகேவா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ப்ராப்பர்ட்டியில் இது நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது. யூஸ் ஆகிறது என்னது அப்படின்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லாட்டி அந்த இடத்துல 0 வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக 1ன்னு போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? A11, அதே மாதிரி கேபிட்டல் A21 அப்படின்னு போடுறேன். ஏன்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து A12 கேபிட்டல் A22 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? A11 இன்ட்டு கேபிட்டல் A21 ப்ளஸ் A12 இன்ட்டு கேபிட்டல் A22. இதோடைய ஆன்சர் இப்போ நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணலாம். A11ஓட வேல்யூ என்னது? 1. A21ஓட வேல்யூ என்னது? -2. A12ஓட வேல்யூ என்னது? 2. A22ஓட வேல்யூ என்னது? +1. ஸோ -2 +2 ஆன்சர் 0. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி. என்னதுன்னா ஒரு ரோ ஒரு காலமை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு டிட்டர்மினன்ட் வரும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஐக்கும் ஜேக்கும் நீங்கள் வேறு வேல்யூ கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 0 தான் வரும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ தீபக். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.